எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தேவன் நல்லவர். அவர் தாமே இன்றைக்கும் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தி செல்கிற தேவன் உங்களை நடத்தி செல்வார். எனக்கு அருமையானவர்களே, தேவன் மாறவில்லை. அவருடைய வார்த்தைகள் மாறவில்லை. அவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறவில்லை. அவருடைய கிரிகள் மாறவில்லை. அவருடைய அன்பு மாறவில்லை. அவருடைய அற்புதங்கள் மாறவில்லை. இன்றைக்கு அநேக நேரங்களிலே அற்புதங்களை விசுவாசிக்காதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். தேவனுடைய வல்லமை கிரிகளை நம்பாதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். தீர்க்க தரிசனை நம்பாதவர்கள் அநேகர் வாழுகிறதை நான் பார்க்கிறேன். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, தேவன் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறதை பார்க்கிறோம். வருகிறதான வெள்ளி சனி ஞாயிறுகளில் 12, 13, 14 அங்கே செங்கலடி பகுதியில் நற்செய்தி கூட்டங்கள் இருக்கிறது. இந்த கூட்டங்களுக்காக இந்த நாட்களில் ஜெபித்து கொண்டு வருகிறோம். வருகிற 19, 20, 21 பாலசேனை என்ற வேப்பவட்டுவான் பகுதியில், பாலசேனை என்ற கிராமத்தில் நற்செய்தி கூட்டங்கள் இருக்கிறது. அதற்காக இந்த நாட்களில் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் கடந்த காலங்களில் பல இடங்களில் இந்த வருடத்தில் பல கூட்டங்களை பல இடத்துல வடக்கில், அங்கே மத்திய மாகாணங்களில் பல இடங்களில், இந்த கிழக்கு மாகாணத்தில் பல கூட்டங்களை நாம் நடத்தி கொண்டு வருகிற போது அங்கே வாய் பேசாதவர்கள் பேசுகிறதையும், காது கேளாதவர்கள் கேட்கிறதையும், கட்டிகள் மறைந்ததையும், அசுத்த ஆவிகளிலிருந்து ஜனங்கள் குணமடைவதையும் இந்த நாட்களை பார்க்கும்போது தேவனுடைய வல்லமை இன்னும் மாறவில்லை. அவர் இன்னும் அற்புதங்களை செய்கிறார் என்பதை ஜனங்கள் கண்டு தேவனை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறதுக்கு காரணம் தம்முடைய மகிமையை அவர் அந்த அற்புதத்தின் மூலம் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாவது தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிற போது கானாவூர் கல்யாணத்தில் தண்ணீரை ரசமாக்கி தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று 2ஆம் அதிகாரத்தில் யோவான்ல வாசிக்கிறார். அப்பொழுது அவரிடத்தில் சீசர்கள் அங்கே விசுவாசம் வைத்தார்கள். அங்கே பாருங்கள், லாசருவின் உயிர்த்தெழுதலின் போது இயேசுவை கூப்பிட்டவுடனே இயேசு போகவில்லை, 4 நாளுக்கு பின்னாக போகிறார். ஏன் அப்படி சொல்றார் தெரியுமா? நான் அங்கு இல்லாததற்காக நான் ஆண்டவருக்கு பிதாவுக்கு நன்றி செலுத்துகிறேன், நீங்கள் விசுவாசிக்கும்படியாக என்று சீசர்களை பார்த்து சொல்லுகிறார். அவனுடைய உயிர்த்தெழுதலின் மூலம் அவருடைய நாமம் மகிமைப்பட்டது. அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு முறை இயேசுவின் இடத்துல ஒரு குருடனை காட்டி சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது யோவான் புத்தகம் 9ஆவது அதிகாரத்தில் சொல்கிறார், இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய மகிமை இவனிடத்தில் வெளிப்படும்படியாக இப்படி பிறந்தான் என்று சொல்கிறார். தேவனுடைய மகிமை வெளிப்படும்படி இன்றைக்கும் தேவன் அற்புதம் செய்ய என்ன காரணம் தெரியுமா? தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். நான் கர்த்தர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்பதை அறிய வேண்டும். அதைத்தான் எலியா ஆண்டவரிடத்தில் சொல்கிறான், ஆண்டவரே, நீர் என்னுடைய தேவன் என்பதையும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதையும் இந்த வார்த்தைகள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிறது என்பதையும் ஜனங்கள் காணும்படி அக்கினி இறக்கும் என்று சொல்கிறான். அக்கினி இறங்கினது. எல்லா நாவுகளும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆம், அன்றைக்கு அப்போஸ்தலரோடு கர்த்தர் கூட இருந்து அற்புதங்களும் அடையாளங்களினாலும் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவன் அற்புதங்களை செய்கிறார். எதற்காக தெரியுமா? அவருடைய நாம மகிமைக்காக. இன்றைக்கு அவருடைய நாமத்தை, அங்கே அற்புதத்தை பெறுகிற நீங்களும் தேவனை மகிமைப்படுத்துங்க. அதனாலதான் தெக்கப்போலி என்ற பகுதியில தேவன் ஒரு அசுத்த ஆவியுள்ள மனிதனை அங்கே குணமாக்கின போது இயேசுவோடு இருக்க விரும்பினார். இயேசு சொன்னார், நான் உனக்கு இறங்கினதை நீ உன் வீட்டுக்கு போய் சொல். அவன் எல்லா இடத்திலும் போய் தேவனை மகிமைப்படுத்தினான்னு பார்க்கிறோம். இன்னைக்கு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீர்களா? தேவன் உங்களுக்கு செய்கிற கிரிகள் மூலம், அவருடைய அற்புதத்தின் மூலம், அவருடைய வல்லமையின் மூலம் அவருடைய நாமத்தை உயர்த்துகிறீர்களா? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவே தேவன் நமக்கும் அற்புதங்களை செய்கிறார். இது மட்டும் தேவனை குறித்து நீங்கள் சாட்சி பகிராமல் இருந்தால், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் இருந்தால், இன்றைக்கு அவரை மகிமைப்படுத்துங்கள். அதற்காகவே தேவன் அற்புதங்களை செய்கிறார். ஜெபிக்கட்டுமா உங்களுக்காக? எங்களை நேசிக்கிற எங்கள் தகப்பனே, இன்றைக்கு அற்புதங்கள் மூலம் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர். வருகிற நாட்களின் செங்கலடி கூட்டத்துக்காக, பாலசேனை கூட்டங்களுக்காகவும் நாம் விசேஷமாக ஜெபிக்கிறோம்.
அற்புதங்கள் மூலம் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அநேக சுகம் அடையட்டும். இந்த சுகத்தை பெறுகிறவர்கள் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். அவர்கள் மூலமுடைய நாம மகிமைப்படட்டும். எங்கும் உடைய கீர்த்தி பரவட்டும். இயேசுவை அநேகர் விசுவாசிக்கத்தக்கதாக இன்றைக்கும் தேவன் பிள்ளைகளின் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வீரா. இந்த அற்புதத்தை பெற்றவர்கள் உடைய நாமத்தை எல்லா இடத்திலும் மகிமைப்படுத்த கர்த்தர் தாமே உதவி செய்வீரா. இயேசுவின் நாமத்தினால் உடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமென். அருமையானவர்களே, அற்புதத்தை பெற்றவர்கள் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அதற்காகவே தேவன் அற்புதங்களை உங்களுக்கு செய்கிறார். God bless you.